இப்போ 6ஆம் தேதி அன்னைக்கு ஒரு பௌர்ணமி வருது பாருங்க. இந்த பௌர்ணமி வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய ஸ்பெஷல் பௌர்ணமி. எப்படி சித்ரா பௌர்ணமி ஒரு ஸ்பெஷல், அதே மாதிரி இந்த பௌர்ணமி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அதுவும் இந்த பௌர்ணமி புரட்டாசி மாசத்துல வருது. சரிங்களா? இந்த பௌர்ணமி அப்படின்னா ஸ்பெஷல் கேட்குறேன். முதல்ல இந்த பௌர்ணமிக்கான பேர் என்ன தெரியுங்களா? கடன் பிரச்சனை இருக்குது, தொழில் பண்ணுறேன், பிஸ்னஸ் சரியாக நடக்க மாட்டேங்குது, லாஸ் ஆகிடுச்சு, வேலைக்கு கிடைக்க மாட்டேங்குது, வேலைக்கு போனால் எனக்கு முழுசாக சம்பளம் கொடுக்க மாட்டேன்றாங்க, வேலையில் பிரச்சனையாக இருக்குது, இந்த மாதிரி பொருளாதார பிரச்சனை இதெல்லாமே சரியாகிறதுக்கு நம்ம என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஒரு பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் இந்த விஷயம் கவனிச்சுக்கோங்க, இந்த விஷயம் ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் நான் எதுன்னு சொல்லலை, இனிமேல் தான் சொல்ல போகிறேன். அதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து நீங்களும் பயன்படுத்துங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் தடைகள் எல்லாம் நீங்களும் சூப்பராக இருக்க ஆரம்பிப்பீங்க. எல்லாரும் முக்கியமாக ஆரம்பிக்கும் போது பூஜை பண்ணி ரெடி பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்தது நைட்டு முழுவதும் கண்ணு முழிச்சிருக்கணும். கண்ணு முழிக்கும் போது என்ன மந்திரம் சொல்லணுன்ற ஒரு மந்திரம் சொல்லித்தர முழுசாக சொல்லிக்கிட்டே இருக்கணும். 1,08,000 தடவை சொன்னால் ரொம்ப சிறப்பு. 1,08,000 தடவையா? ஒரு மந்திரத்தையா? ஒரே நேரத்தில். நம்ம வாழ்க்கை முன்னேறணும், வேறு யாருங்க செய்யணும்? நம்ம தானே செய்யணும். புரியுதுங்களா? நம்ம வாழ்க்கை முன்னேறும். இப்போ உங்களுக்கு வந்து 1 கோடி ரூபாய் கிடைக்கும், நீங்கள் இதை செய்யுங்கன்னா செய்வீங்கள்ல. 1 கோடி ரூபாப்பா செய்கிறப்பான்னு ஒரு போட்டியில் கலந்துட்டு செய்கிற மாதிரி செய்வீங்கள. உங்கள் வாழ்க்கைக்கு எது வேணும் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் செய்யலாமே. உங்கள் வைராகியம் ரொம்ப முக்கியம். யாரோட வாழ்க்கை மாறும்? நம்ம வாழ்க்கை தான் மாறும். நம்ம வாழ்க்கை மாறணும். எப்படி சிவராத்திரிக்கு கண்ணு முழிச்சிருக்கிறோமோ, எப்படி வைகுண்ட ஏகாதசி கண்ணு முழிச்சிருக்கிறோமோ, அதே மாதிரி இந்த பௌர்ணமிக்கு கண்ணு முழிச்சு இந்த மந்திரம் சொல்லுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி அம்மன் வாசம் செய்வாங்க, வருவாங்க. நீங்கள் எதை நோக்கி வேண்டுகிறீர்களோ, நீங்கள் எதற்காக இந்த விரதம் இருந்து செய்கிறீர்களோ அது நிச்சயமாக எனக்கு நிறைவேற்றி கொடுத்துருவாங்க. வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது. இப்போ 6ஆம் தேதி அன்னைக்கு ஒரு பௌர்ணமி வருது பாருங்க. இந்த பௌர்ணமி வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய ஸ்பெஷல் பௌர்ணமி. எப்படி சித்ரா பௌர்ணமி ஒரு ஸ்பெஷல், அதே மாதிரி இந்த பௌர்ணமி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அதுவும் இந்த பௌர்ணமி புரட்டாசி மாசத்துல வருது. சரிங்களா? இந்த பௌர்ணமி அப்படின்னா ஸ்பெஷல் கேட்குறேன். முதல்ல இந்த பௌர்ணமிக்கான பேர் என்ன தெரியுங்களா? நம்ம தமிழர்களும் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது ஏதோ ஒரு காரணத்தினால இப்போ தமிழர்களுக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டாங்குது. ஒரு சிலருக்கு தெரியுது, அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. இதை வட இந்தியர்கள் நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை வந்து ஷரத் பூர்ணிமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கத்தில் வந்து கோஜாகிரின்னு இந்த பௌர்ணமிக்கு சொல்கிறாங்க. இதோட ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா? அந்த நாள் அன்னைக்கு மகாலட்சுமி நம்ம இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து வாசம் செய்யக்கூடிய நாள் பௌர்ணமி அன்னைக்கு. சரி, அவங்க தான் வரட்டுமே, என்ன பண்ணலான்னு கேட்குறீங்களா? நம்ம சில விஷயங்கள் செஞ்சால் தான் அவங்க வருவாங்க. பௌர்ணமி திதி 6ஆம் தேதி காலையில், திங்கக்கிழமை அன்னைக்கு காலையில் 11:42க்கு பௌர்ணமி ஸ்டார்ட் ஆகி அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை காலையில் 9:50க்கு கம்ப்ளீட் ஆகுது இந்த திதி நேரம். சரிங்களா? இந்த திதி நேரத்தில் நம்ம மகாலட்சுமியை கும்பிடணும், மகாலட்சுமியை ப்ரே பண்ணணும், அதே மாதிரி மகாலட்சுமி பூஜை பண்ணணும். பூஜை பண்ணும்போது நமக்காக அவங்க வந்து நமக்கு என்ன வேண்டுதல் வேணுமோ, நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அதை நிறைவேறட்டும்னு சொல்லி அதை நிறைவேற்றி கொடுத்துருவாங்க. நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை இருக்குது, தொழில் பண்ணுறேன், பிஸ்னஸ் சரியாக நடக்க மாட்டேங்குது, லாஸ் ஆகிடுச்சு, வேலைக்கு கிடைக்க மாட்டேங்குது, வேலைக்கு போனால் எனக்கு முழுசாக சம்பளம் கொடுக்க மாட்டேன்றாங்க, வேலையில் பிரச்சனையாக இருக்குது, இந்த மாதிரி பொருளாதார பிரச்சனை இதெல்லாமே சரியாகிறதுக்கு நம்ம என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஒரு பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் இந்த விஷயம் கவனிச்சுக்கோங்க, இந்த விஷயம் ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் நான் எதுன்னு சொல்லலை, இனிமேல் தான் சொல்ல போகிறேன். அதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து நீங்களும் பயன்படுத்துங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் தடைகள் எல்லாம் நீங்களும் சூப்பராக இருக்க ஆரம்பிப்பீங்க. எல்லாருமே ஒரு மனிதரும். சரி, என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களா? எஸ், உங்கள் வீட்டில் மகாலட்சுமி படம் இருந்தால் ஓகே, அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைனா போய் வாங்கிட்டு வந்துடுங்க. வாங்கிட்டு வந்து நல்லா க்ளீனாக தொடச்சி மகாலட்சுமி அம்மனுக்கு நீங்கள் சந்தன குங்குமம் வைங்க. சிலர் மஞ்சள் குங்குமம்னு சொல்லுவாங்க, பட் இவங்களுக்கு இதுக்கு ஸ்பெஷலாக சந்தன குங்குமம் வைங்க. சந்தன குங்குமம் வச்சு, அதுவும் முக்கியமாக இன்னொரு விஷயம் கவனிச்சுக்கோங்க, பௌர்ணமினாலே ரொம்ப ஸ்பெஷல் நிலவு. அதுவும் திங்கக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி வர்றது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். சரிங்களா? அதுலேயும் புரட்டாசி மாதம் வெங்கடாஜலபதிக்கு உகந்த மாதம். சரிங்களா? அந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப ஸ்பெஷல். அதுலேயும் இந்த பௌர்ணமிக்கு இன்னொரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி அம்மா நம்ம இருக்கிற இடத்துக்கு வாசம் செய்யக்கூடியது. அப்போ எவ்வளோ ஸ்பெஷலான நாளாக இருக்குது பாருங்கள். சந்தன குங்குமம் அந்த அம்மனுக்கு வச்சுட்டு, அதுக்கப்புறம் மாலை, வாசனையாக இருக்கக்கூடிய மலர்கள், மல்லிகைப்பூ, இந்த மாதிரி வாசனையாக இருக்கக்கூடிய மலர்களை வச்சு அவங்களுக்கு மாலை போடுங்க. மாலை போட்டு அவங்களுக்குன்னு ஒரு விளக்கேற்றி வைங்க, தீபம் ஏற்றி வைங்க, ஊதுபத்தி ஏற்றி வைங்க. இப்போ எப்போ செய்யணும்னு கேட்குறீங்களா? காலையிலே செஞ்சுருங்க. எப்போ? காலையில் 11:42க்கு ஸ்டார்ட் ஆகுது, கிட்டத்தட்ட 12 மணியா 11 மணிக்கு எல்லாத்தையும் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுருங்க. அவங்களுக்குன்னு ஒரு பால் பாயசம் இல்லை அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எதை செஞ்சு வைங்க. வெள்ளை கலர்ல இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். செஞ்சு வச்சு நெய்வேத்தியம் பண்ணுங்க. பண்ணிவிட்டு
முக்கியமாக ஆரம்பிக்கும் போது பூஜை பண்ணி ரெடி பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்தது நைட்டு முழுவதும் கண்ணு முழிச்சிருக்கணும். கண்ணு முழிக்கும் போது என்ன மந்திரம் சொல்லணுன்ற ஒரு மந்திரம் சொல்லித்தர முழுசாக சொல்லிக்கிட்டே இருக்கணும். 1,08,000 தடவை சொன்னால் ரொம்ப சிறப்பு. 1,08,000 தடவையா? ஒரு மந்திரத்தையா? ஒரே நேரத்தில். நம்ம வாழ்க்கை முன்னேறணும், வேறு யாருங்க செய்யணும்? நம்ம தானே செய்யணும். புரியுதுங்களா? நம்ம வாழ்க்கை முன்னேறும். இப்போ உங்களுக்கு வந்து 1 கோடி ரூபாய் கிடைக்கும், நீங்கள் இதை செய்யுங்கன்னா செய்வீங்கள்ல. 1 கோடி ரூபாய்ப்பா செய்கிறப்பான்னு ஒரு போட்டியில் கலந்துட்டு செய்கிற மாதிரி செய்வீங்களே. உங்கள் வாழ்க்கைக்கு எது வேணும் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் செய்யலாமே. உங்கள் வைராகியம் ரொம்ப முக்கியம். நம்ம எந்த அளவுக்கு வைராகியத்தோடு இருக்கோமோ அந்த அளவுக்கு நமக்கு வாழ்க்கை சிறப்பாக மாற ஆரம்பிக்கும். அவங்களோட அருள் கிடைக்கும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும், என்ன மந்திரம் சொல்லணும்னு கேட்குறீங்கன்னா, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமஹ. அப்படியே அமைதியாக கண்ணை மூடி உட்காந்துக்கிட்டு நேராக நிமிர்ந்து உட்காந்து முதுகு தண்டு கழுத்து தலை 3 நேர்கோட்டில் இருக்கட்டும். ரொம்ப நேரம் உட்காந்துருக்க முடியலன்னா நீங்கள் செவுத்தில் கூட லைட்டாக இப்படி சாஞ்சிக்கிட்டு கூட உட்காந்துக்கலாம், இல்லை சேரில் கூட உட்காந்துக்கலாம், வசதியாக உட்காந்துக்கலாம். ஆனால் என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா நேராக நிமிர்ந்து உட்காரணும். சரிங்களா? நிமிர்ந்து உட்காந்து உள்ளங்கைகள் மேல் நோக்கி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நேராக நிமிர்ந்து உட்காந்து ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமஹ. இதில் ரொம்ப பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா? கவுண்ட் பண்ணக்கூடாது. என்னங்க 1,08,000 தடவை சொல்கிறீங்க, எப்படி கவுண்ட் பண்ண? 1,08,000 தடவை கவுண்ட் பண்ணக்கூடாது. உண்மைதாங்க சொல்கிறேன். நம்ம கண்ணை மூடி உக்காந்து ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமகன அந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். கண்ணை மூடி உக்காந்து எப்போ எவ்வளோ நேரம்? நைட்டு ஃபுல்லாக, பௌர்ணமி முழுவதும். சரி, இப்போ இந்த பௌர்ணமி 1,08,000 தடவை ரொம்ப ஓகே, 1,008 தடவை இது நிச்சயமாக சாத்தியம். சரிங்களா? இப்போ இதை சொன்னால் யார் வாழ்க்கை முன்னேறும்? மகாலட்சுமி அம்மாவோட வாழ்க்கையை முன்னேறும், நம்ம வாழ்க்கை முன்னேறும். அப்போ நம்ம வாழ்க்கை முன்னேறினா யாரும் செய்யணும்? நம்ம தான் செய்யணும். சரி, இதை செஞ்சாச்சு. இப்போ 1,008 தடவை சொல்லி முடிச்சிட்டாங்க. 2 மணி நேரத்துக்குள்ளே 3 மணி நேரத்துக்குள்ளே முடிச்சிட்டேன். மீதி என்ன பண்ண முடிச்சுக்கிட்டு மந்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க. வேறு ஏதாவது மந்திரம் சொல்லுங்கள், இல்லை மகாலட்சுமியை ப்ரேம் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா கிரிவலம் போயிட்டு வாங்க. பௌர்ணமி நார்மலாக கிரிவலம் போயிட்டு வருவாங்கல்லங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் மலைகளில் கோயில்கள் இருந்தால் கோயிலை சுற்றி கிரிவலம் போயிட்டு வாங்க. திருவண்ணாமலையில் கிரிவலம் போகிறாங்க. இப்போ நிறைய மலைகள் கிரிவலம்னா மலையை சுற்றி வர்றது கிரிவலம். கிரினா மலை. அந்த மாதிரி மலைகள் சுற்றி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அதை செய்யுங்க. செய்யும்போது கிரிவலம் போகும்போதும் சும்மா கதை பேசிலாம் போகாதீங்க. அங்கே என்ன இருக்குது இங்கே இருக்குன்னு வேடிக்கை பார்த்துலாம் போகாதீங்க. உங்கள் மனசுக்குள்ளே உங்களுக்கு என்ன மந்திரம் தோணுதோ அந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே போங்க. அமைதியாக நிதானமாக ரிலாக்ஸாக நடக்கணும். அவசரமாக போயிட்டு இதை சீக்கிரம் போகிறேன். இதில் வேறு போட்டி வேறு வச்சுப்பாங்க. யார் ஃபஸ்ட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம். திருவண்ணாமலையில் போனால் 4 மணி நேரம் நடக்கிறதுனா 2 மணி நேரத்தில் நடந்து வந்து தெரியுமா அப்படின்னு போட்டி. எதுக்கு அந்த அங்கே போய் சரிங்களா? போகிறதே சாமி கும்பிட்றதுக்காக, அந்த எனர்ஜி ரிசீவ் பண்ணுறதுக்காக. அதனால் நீங்கள் பொறுமையாக ரிலாக்ஸாக நிதானமாக அந்த கிரிவலம் வாங்க. அப்படிலாம் கிரிவலம் என்னால் போக முடியலங்கன்னா வீட்டில் உட்காந்துக்கோங்க. வீட்டில் உட்காந்து அமைதியாக நேராக நிமிர்ந்து கண்ணை மூடி உட்காந்து மந்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க. மந்திரம் கேளுங்க, ஆடியோவில் போட்டுட்டு கேளுங்க, எதை வேணாலும் பண்ணுங்கள். கண்ணை முழிச்சுக்கிட்டு இருங்க. அதுக்கப்புறம் காலையில் கிட்டத்தட்ட 9:50க்கு பௌர்ணமி முடியுது. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்கள் வேலையை நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கலாம். இல்லைங்க ரொம்ப டயர்டாக இருக்குது தூங்குனா தூங்கலாம். காலையில் 6-7 மணிக்கெல்லாம் தூக்கம் வருதுங்க, பரவாயில்லைன்னா நைட்டு கண்ணு முழிச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. சரிங்களா? யாரோட வாழ்க்கை மாறும்? நம்ம வாழ்க்கை தான் மாறும். நம்ம வாழ்க்கை மாறணும். எப்படி சிவராத்திரிக்கு கண்ணு முழிச்சிருக்கிறோமோ, எப்படி வைகுண்ட ஏகாதசி கண்ணு முழிச்சிருக்கிறோமோ, அதே மாதிரி இந்த பௌர்ணமிக்கு கண்ணு முழிச்சு இந்த மந்திரம் சொல்லுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி அம்மன் வாசம் செய்வாங்க, வருவாங்க. நீங்கள் எதை நோக்கி வேண்டுகிறீர்களோ, நீங்கள் எதற்காக இந்த விரதம் இருந்து செய்கிறீர்களோ அது நிச்சயமாக நிறைவேற்றி கொடுத்துருவாங்க. ஆக மொத்தத்தில் நம்ம என்ன வேணும் தெளிவாக இருக்கணும். அதை அடைவதற்கான வழி அவங்க காமிச்சு விட்ருவாங்க. தெளிவு எங்கே இருக்கணும்? நம்ம என்ன வேணும் தெளிவு இருந்தால் போதும். சரி, அதில் முக்கியமாக விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சிலருக்கு சொல்லுவாங்க விரதம்லாம் அந்த மாதிரிலாம் இருக்குது, பரவாயில்ல. ஒரு வேளை சாப்பிட்டா கூட பரவாயில்ல, இல்லை 2 வேளை 3 வேளையும் சாப்பிட்றாங்க, எனக்கு சுகர் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, பரவாயில்ல. சரிங்களா? முடிஞ்ச அளவு உணவை கம்மி பண்ணிக்கோங்க. அதிகமாக நீர் ஆகாரம், ஜூஸஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பழ உணவுகள் எடுத்துக்கோங்க. சமையல் உணவுகளை, சமைச்ச உணவுகளை கம்மி பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவு. வாழ்க்கையில் எத்தனையோ பௌர்ணமி பார்த்துருப்போம். ஆனால் இப்போ இந்த பௌர்ணமி வந்து அவ்வளோ ஸ்பெஷலான பௌர்ணமி, நமக்காக கிடச்சிருக்கிற பௌர்ணமி. இது ஒரு வரப்பிரசாதம்னே கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த பௌர்ணமியை பயன்படுத்திப்போம், சொன்னதை செய்வோம். நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் சிறப்பாக, செழிப்பாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக வாழ ஆரம்பிச்சிடலாம். எல்லா பிரச்சனையும், கடன் பிரச்சனை, எல்லா பொருளாதார பிரச்சனையும் தீர்ந்து நம்ம பொருளாதாரத்தில் செழிப்பாக வாழ ஆரம்பிப்போம். வாங்க, வாழ்க வளமுடன்.